ஓம் நமோ நாராயணாய. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது 81வது திவ்ய தேசத்திலிருந்து 90வது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய ஒவ்வொரு பாசுரங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 81வது திவ்ய தேசம் திருவரகுணமங்கை. வரகுணமங்கை மற்றும் வரகுணவள்ளி தாயார் சமேத விஜயாசன பெருமாளே நமக. திருமங்கையாழ்வார் அருளிய திருவாய்மொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி பாசுரம் 3571. புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே. என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்குநீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. திருப்புளிங்குடி 82வது திவ்ய தேசம். மலர்மகள் நாச்சியார் மற்றும் பூமகள் நாச்சியார் சமேத காய்ச்சின வேந்தர் பெருமாளே நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 9ஆம் பத்து திருவாய்மொழி 2 பாசுரம் 3572. பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பல் நிலா முத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்று அருளாய் பவள நன் படர்கேள் சங்கு உரை பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய் கவள மா களிற்றின் இடர்கெடத்து அடத்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே. திருத்தொலைவில்லி மங்கலம் 83வது திவ்ய தேசம். அலமேலு மங்கா தாயார் சமேத ஸ்ரீனிவாசன் என்கிற தேவபிரான் பெருமாளே நமக. கருந்தடங்கண்ணி நாச்சியார் சமேத அரவிந்தலோச்சனன் பெருமாளே நமக. இது இரட்டை திருப்பதியாக கருதப்படுதுங்க. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 6ஆம் பத்து திருமொழி 5 பாசுரம் 3278. திருந்து வேதமும் வேள்வியும் திருமா மகளிரும் தாம் மலிந்து இருந்து வாழ் பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்து இருந்து அரவிந்த லோச்சன என்று என்றே நைந்து இறங்குமே. திருக்குழந்தை 84வது திவ்ய தேசம். அலமேலுமங்கை தாயார் மற்றும் குழந்தைவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீனிவாசன் என்கிற மாயக்கூத்தன் பெருமாளே நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 8ஆம் பத்து திருவாய்மொழி 2 பாசுரம் 3461. கூடச் சென்றேன் இனி என் கொடுக்கேன் கோள் வளை நெஞ்சத் தொடக்கம் எல்லாம் பாடு அற்று ஒளிய இழந்து வைகள் பல் வளையார்முன் பரிசு அழிந்தேன் மாடக் கொடி மதில் தென் குழந்தை வன்குட பால் நின்ற மாயக் கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல் போர் ஆழி வளவனை ஆதரித்தே. திருக்கோளூர் 85வது திவ்ய தேசம். குமுதவள்ளி மற்றும் கோளூர் வள்ளி நாச்சியார் சமேத வைத்த மாநிதி பெருமாளே நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 6ஆம் பத்து திருவாய்மொழி 7 பாசுரம் 3293. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இள மான் புகும் ஊர் திருக்கோளூரே. திரு தென் திருப்பேரை 86வது திவ்ய தேசம். குலைக்காது வள்ளி மற்றும் திருப்பேரை நாச்சியார் சமேத மகர நெடுங்குலைக்காதர் என்கிற நிகரில் முகில் வண்ணன் பெருமாளே நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 7ஆம் பத்து திருவாய்மொழி 3 பாசுரம் 3361. செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீள் முடித் தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு உகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் திங்களும் நாளும் விழா அறாத தென் திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள்விரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரி 87வது திவ்ய தேசம். ஆதிநாத வள்ளி மற்றும் குருகூர் வள்ளி தாயார் சமேத ஆதிநாதன் என்கிற ஆதிப்பிரான் பெருமாளே நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 4ஆம் பத்து திருவாய்மொழி 10
பாசுரம் 3106. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம்போல் மணிமாடம் நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதீரே. திருவில்லிபுத்தூர் 88வது திவ்ய தேசம். ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார் சமேத வடபத்ரசாயி பெருமாளே நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ரங்கமன்னார் பெருமாளே நமக. பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து திருமொழி 2. பாசுரம் 133. மின் அணைய நுண் இடையார் விரி குழல்மேல் நுழைந்த வண்டு இன் இசைக்கும் வில்லிபுத்தூர் இனிது அமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனைப் பெற்ற வயிறு உடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடீகேசா முளை உணாயே. திருத்தன்கால் 89வது திவ்ய தேசம். செங்கமலத் தாயார் சமேத நின்ற நாராயணன் பெருமாளே நமக. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 5ஆம் பத்து திருமொழி 6. பாசுரம் 1399. பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்து இலங்கு காரார் தின் கடல் ஏழும் மலை இவ்வுலகு ஏழ் உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே. திருக்கூடல் என்கிற மதுரை 90வது திவ்ய தேசம். மதுரவள்ளி தாயார் சமேத கூடல் அழகர் பெருமாளே நமக. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து திருமொழி 2. பாசுரம் 1762. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன பாலியம் தோளும் ஓர் 4 உடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்று உளர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. இப்போது நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாசுரங்கள் 81வது திவ்ய தேசத்திலிருந்து 90வது திவ்ய தேசம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த பாடலினுடைய விளக்கங்களும் இந்த திருத்தலங்களினுடைய தல வரலாறுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த திருத்தலங்களையும் பாசுரங்களையும் அந்த பெருமாள்களையும் தரிசனம் செய்யவும். ஓம் நமோ நாராயணாய.